Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்துட்டு வெட்டிங் கெஸ்ட் மேக்கப் லுக் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் வந்து ஒரு பிங்க் ஸ்மோக்கி ஐஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த லுக் பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை தொடர்ந்து கண்டினியூ பண்ணி பாருங்கள். அண்ட் மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா. ஃபர்ஸ்ட் வந்து மேக்கோட ப்ரிப்பின் ப்ரைம் ஃபிக்ஸ் ப்ளஸ் அப்ளை பண்ணிக்கிறேன் என்னோடய ஃபேஸில். நெக்ஸ்ட் வந்து லாரியலோட பேஸ் மேஜிக் ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஒரு போர் ஃபில்லிங் ப்ரைமர். ஸோ நம்மளுக்கு ஓப்பன் போர்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா இது நம்ம அங்கே அப்ளை பண்ணோன்னா அந்த போர்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகிடும். ஸோ இது வந்து நான் எங்கெல்லாம் எனக்கு ஓப்பன் போர்ஸ் இருக்கோ அங்கே மட்டும்தான் அப்ளை பண்ணுறேன், ஃபுல் ஃபேஸ் அப்ளை பண்ணலை. அண்ட் நெக்ஸ்ட் வந்து மேக்கோட ஸ்ட்ரோப் க்ரீம் யூஸ் பண்ணுறேன். இது என்னோடய சீக் போன்ஸில் மட்டும் நான் அப்ளை பண்ணுறேன். நான் எல்லா ப்ராடக்ட்ஸோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுற ப்ராடக்ட்ஸோட நேம் எல்லாமே, ஷேட்ஸ் எல்லாம். அண்ட் நான் வந்து நெக்ஸ்ட் ஒரு LA Girl ப்ரோ கன்சீல் ஆரஞ்ச் கரெக்டரையும் ஒரு கன்சீலர் ஷேட் க்ரீமி பேஜையும் மிக்ஸ் பண்ணி என்னோடய அண்டர் ஐ ஏரியாலையும் எங்கெல்லாம் எனக்கு பிக்மெண்டேஷன்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஆரஞ்ச் கரெக்டர் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு அந்த டார்க்னஸ் எல்லாம் கேன்சல் அவுட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஃபேஸ்க்கு வந்துட்டு மேக்கோட ஃபவுண்டேஷன், ஸ்டுடியோ ஃபிக்ஸ் ஃபவுண்டேஷன், இதோட ஷேட் வந்து NC40. இது வந்து ஒரு ஸ்டிப்லிங் ப்ரஷ் யூஸ் பண்ணி நான் அப்ளை பண்ணுறேன் என்னோடய ஃபேஸில். இந்த ஃபவுண்டேஷன் வந்துட்டு எனக்கு ஸ்டிப்லிங் ப்ரஷ் யூஸ் பண்ணி அப்ளை பண்ண ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு ஏர் ப்ரஷ் டு ஃபினிஷ் கொடுக்கும். அண்ட் ஆல்சோ எனக்கு இந்த ஃபவுண்டேஷன்லாம் ரொம்ப பிடிக்கும். இது வரைக்கும் நான் யூஸ் பண்ண ஃபவுண்டேஷன்லேயே என்னோடய ஃபேவரட் இது தான். அண்ட் என்னோடய ஃபோர்ஹெட்டில் வந்துட்டு நான் ரொம்ப கம்மியாக தான் வந்துட்டு அப்ளை பண்ணுவேன் ஃபவுண்டேஷன். ஏன்னா நம்மளுக்கு அங்கே நிறைய க்ரீஸ் லைன்ஸ் இருக்கும், அதனால் ஃபவுண்டேஷன் அங்கே போய் செட்டில் ஆகிடும். ஸோ நான் லைட்டாக தான் அப்ளை பண்ணுவேன் ஃபவுண்டேஷன் அங்கே. அண்டு மறக்காமல் நெக்லேயும் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா நெக்கும் நம்மளோட ஃபேஸ்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கணும். அப்புறம் நெக் ஒரு கலர், ஃபேஸ் ஒரு கலரில் இருக்கக்கூடாது. அண்ட் இது நான் எப்பவும் பண்ணுற ஒரு ஸ்டெப் தான். ஒரு வெட் ஸ்பஞ்ச் வச்சு நான் என்னோடய ஃபவுண்டேஷன் மேலே ஜஸ்ட் டேப் பண்ணி வெடுப்பேன். ஏன்னா அந்த ப்ரஷ் விட்ட மார்க்ஸ் எல்லாம் போகிறதுக்கு. அண்டு கீழே வந்துட்டு என்னோடய அண்டர் ஐக்கு வந்துட்டு நான் LA Girl ப்ரோ கன்சீல் பியோர் பேஜ் கன்சீலர் வந்துட்டு அப்ளை பண்ணுறேன். அதே வந்து என்னோடய ஐலிட்ஸ்லையும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். சேம் அதே மாதிரி ஒரு ஸ்பஞ்ச் வச்சு எக்ஸஸ் ப்ராடக்ட்ஸ் அந்த க்ரீஸ் லைன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு மேக்கப் ரெவல்யூஷனோட ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்டிக். இது க்ரீமி ஃபவுண்டேஷன் ஸ்டிக். இது வந்து ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் வச்சு நான் என்னோடய கான்டோர் பண்ணிக்கிறேன், ஃபேஸ் கான்டோர். ஸோ ஃபோர்ஹெட்லேயும் நான் பண்ணுற ஜா லைன்ஸ் எல்லாமே, ஏன்னா எனக்கு ஃபோர்ஹெட் ரொம்ப பெருசாக இருக்கும், அதனால நான் என்னோடய ஃபோர்ஹெட்டையும் கான்டோர் பண்ணுவேன் எப்போவுமே. ஒரு திக் ப்ரஷ் வச்சு நான் அதை பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இதோட ஷேட் வந்து F14. ஃபோர்ஹெட் கான்டோர் பண்ணோன்னா நம்மளோட நெத்தி வந்து கொஞ்சம் சின்னதாக தெரியும். யூஸ்வலாக கான்டோரிங் எதுக்கு பண்ணுவோன்னா ஒரு ஸ்கல்ப்டட் லுக் கிடைக்கிறதுக்காக நம்ம பண்ணுவோம். அண்ட் ஃபேஸ் ரொம்ப தின்னாக தெரியும், அந்த டபுள் சின்னெல்லாம் கட் அவுட் ஆகிடும். அண்ட் என்னோடய ஃபேஸை வந்து நான் மேக்ஸ் ஸ்டுடியோ ஃபிக்ஸ் காம்பேக்ட் வச்சு செட் பண்ணிக்கிறேன். இதுவும் வந்து NC40 ஷேடு. நான் ரொம்பலாம் காம்பேக்ட் அப்ளை பண்ணலை, ரொம்ப லைட்டாக அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஐப்ரோஸ்க்கு வந்து ஒரு ஸ்பூலி வச்சு நான் ப்ரஷ் பண்ணிவிட்டு லாரியலோட ஐப்ரோ பாமேட் யூஸ் பண்ணுறேன். ஐப்ரோ பாமேட் வந்து நான் எங்கேயாச்சும் ட்ராமேட்டிக் லுக் ஏதாவது க்ரியேட் பண்ணும்போது, ஃபங்க்ஷன்ஸ் போகும்போது தான் நான் அப்ளை பண்ணுவேன். நான் டீட்டெயில்டு ரிவ்யூ வீடியோ போட்டிருக்கேன், ரிவ்யூ கிடையாது, டீட்டெயில்டு வீடியோ எப்படி ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறதுன்னு எல்லாம் போட்டிருக்கேன் நான். அது எல்லாத்தையும் ஐகார்டில் நான் லிங்க் பண்ணுறேன். ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறது வந்து நம்மளோட ஃபேஸ்க்கு ஒரு இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் கொடுக்கும். அண்ட் ஒரு கம்ப்ளீட்டாக காட்டும் நம்மளோட மேக்கப்பை. நம்ம ஐப்ரோஸ் ஃபில் பண்ணோன்னா டிஃப்ரென்ஸ் தெரியுதா ஃபில் பண்ண ஐப்ரோஸ்க்கும் பண்ணாத ஐப்ரோஸ்க்கும். அண்ட் ஐப்ரோஸை செட் பண்ணுறதுக்காக நைக்காவோட ஓமை ப்ரோ மஸ்காரா யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதோட ஷேட் வந்து சீரியஸ் ப்ரௌன். இது என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ப்ராடக்ட். உங்களோட ஐப்ரோஸில் இருக்க ஹேரை வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்கோம். அண்ட் Burgundy x9 பேலட்லேருந்து, மேக்கோட Burgundy x9 பேலட், இதுலேருந்து ஒரு பிங்க் ஷேட் எடுத்து என்னோடய க்ரீஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஷிமிரி பிங்க், இதோட ஷேட் பேர் வந்துட்டு ஸ்டார் வயலட். இதை வந்துட்டு நான் என்னோடய ஐலிட்ஸில் அப்ளை பண்ணிக்கிறேன் ஒரு ப்ரஷ் வச்சு.
நெக்ஸ்ட் இந்த பர்கண்டி ஷேடு இருக்குல்ல, இதை வந்துட்டு ஒரு ப்ரஷில் எடுத்து என்னோடய அவுட்டர் கார்னரில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே அதை லைட்டாக என்னோடய க்ரீஸ்லேயும் அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப லைட் ஹேண்ட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் இங்கே. அப்புறம் ஒரு க்ளீன் பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு அவுட்டர் எட்ஜஸ் எல்லாத்தையும் நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அந்த ஹார்ஷ் எட்ஜஸ்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும். அண்ட் சுகரோட கோல் காஜல் வச்சு நான் என்னோடய ஐலிட்ஸில் லைன் பண்ணிடுறேன். ஏன்னா இது ரொம்ப க்ரீமியாக இருக்கும், அப்போ ஸ்மச் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் வச்சு நான் அதை ஸ்மஜும் பண்ணியாச்சு. லோவர் லேஷ் லைனுக்கு வந்துட்டு லாக்மியோட அப்சல்யூட் கோல் காஜல் யூஸ் பண்ணுறேன். இதை ஒரு ஸ்மச் ப்ரஷ் வச்சு ஸ்மச் பண்ணிக்கிறேன். தென் அந்த பர்கண்டி ஷேடு இருக்குல்ல அவுட்டர் கார்னரில் போட்டது, அதை வந்து நான் கீழேயும் அப்ளை பண்ணிக்கிறேன் லேஷ் லைனில். தென் ஐலாஷ் கலர் வச்சு கேர்ள் பண்ணிவிட்டு லாரியலோட சூப்பர் ஸ்டார் மஸ்காரா யூஸ் பண்ணுறேன். நான் ப்ரைமர் சைடு இன்றைக்கி யூஸ் பண்ணலை, வெறும் அந்த மஸ்காரா சைடு மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுவும் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு மஸ்காரா, ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபால்ஸீஸே தேவையில்லை இது அப்ளை பண்ணோன்னா, அவ்வளோ ஒரு நல்ல ஃப்ளட்டரி லுக் கொடுக்கும். தென் ஃபேஸ் கான்டோர் செட் பண்ணுறதுக்கு மேக்கப் ஃபார் எவரோட ஸ்கல்ப்டிங் கிட்லேருந்து இந்த கான்டோர் ஷேட் எடுத்து என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்படியே என்னோடய நோஸையும் நான் கான்டோர் பண்ணிக்கிறேன். தென் ப்ளஷ்க்கு வந்துட்டு லாரியலோட ப்ளஷ் யூஸ் பண்ணுறேன். இதோட ஷேட் வந்துட்டு ப்ளஷிங் கிஸ். இது கொஞ்சம் ஷிம்மரியாக இருக்கும், அதனால நான் ஹைலைட்டர் ரொம்ப கம்மி பண்ணிட்டேன். ஹைலைட்டருக்கு வந்துட்டு மேபிலினோட மாஸ்டர் க்ரோம் ஹைலைட்டர் மோல்டன் கோல்ட் ஷேடு. இதை வந்து ஒரு ப்ரஷில் சீக் போனில் மட்டும் அப்ளை பண்ணுறேன், ரொம்ப கம்மியாக அப்ளை பண்ணுறேன். அண்ட் என்னோடய ஐப்ரோ ப்ரௌன்லேயும் அண்ட் இன்னர் கார்னர்ஸ்லேயும் அப்ளை பண்ணிவிட்டு பிரிட்ஜ் ஆஃப் மை நோஸ்லேயும் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் லிப்ஸ்டிக்கு வந்துட்டு மேட் லிப்ஸ்டிக், இந்த ஷேட் வந்துட்டு மெஹர். இதை வந்து என்னோட லிப்ஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் இதுதான் நான் க்ரியேட் பண்ண அந்த லுக். உங்களுக்கு இந்த லுக் பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. அண்ட் உங்களோட தாட்ஸ் எல்லாம் வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்துலேயே இருக்க அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போடும்போதெல்லாம் மறக்காமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அண்ட் உங்கள் எல்லோரையும் நான் என்னோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.